ஹாய்ங்க. கட்லெட் செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலாஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். சைட்லேயே ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வேக வச்சு வச்சுருங்க. ஸோ இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நிறையா வீடியோஸில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படின்றீங்க. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன் அப்படின்னா நான் போடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையானாலும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே சைடில் வெந்துட்டுருக்கு. அது வேகிற கேப்பில் நம்ம தாளித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம பொட்டேட்டோ சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வர டைம் இருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம கேரட் பீன்ஸை சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தது அப்படின்னா அதையுமே சேர்த்திக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கேரட் பீன்ஸ் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. ஒரு 50% குக் ஆனால் போதும். ஏன்னா ரொம்ப குக் ஆகிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 50% மட்டும் வெந்தால் போதும். லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். அது ஒரு 50% வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி ஊற்றிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை காயை ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னாலோ நல்லா இருக்காது. இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ வெந்துருச்சு. இப்போது இதை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மேஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் தான் செய்யணும். சூடாக பண்ணிங்க அப்படின்னா கை உங்களுக்கு சூடு தாங்காது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கேரட் பீன்ஸுமே ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த லைட்டாக கூட தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம அப்படியே இந்த கேரட் பீன்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உருளைக்கிழங்கும் கேரட் பீன்ஸும் நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா இருந்தது அப்படின்னா இன்னும் ஈஸி. நார்மல் கரண்டி அப்படின்னாலுமே ஓகே தான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா ஒரு சில பொட்டேட்டோஸ் அப்படியே மேஷ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக மசிச்சு விட்டுரும். ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அந்த வடை மாதிரி தட்டுறதுக்கு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும். ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த கோட்டிங் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு இருந்ததுன்னா அதுலேயுமே கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை இருந்ததுன்னா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி முட்டை தான் எடுத்திருக்கேன். முட்டையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணும். ப்ரெட்டு இல்லை அப்படின்னாலாம் ஃபீலே பண்ணாதீங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு ரஸ்க் இருக்கும்.
இல்லை அப்படின்னா 10 ரூபா தான். ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அதில் ஒரு 4-5 ரஸ்க்கை உடச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிடும். இவ்வளோ தான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் ரெடி பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். இப்போது தட்டினதை அப்படியே அந்த முட்டை மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உடனே போடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. அப்போ தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே அந்த கட்லெட்டோடு நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ இப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நீங்கள் சேலை ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி சேலை ஃப்ரை தான் பண்ணுறேன். தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நம்ம கட்லெட்டை போட்டுற வேண்டியதான். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே உள்ளே போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் கடையிலலாம் போய் கட்லெட் வாங்காதீங்க, வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நீங்களும் போய் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.